அறுபடை வீடுகளில் 3ஆம் படையான வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழனி கடந்த 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா வந்து ஆரம்பிச்சது. 10 நாட்கள் நடைபெற்று முக்கியமாக தைப்பூச திருவிழா முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பாத யாத்திரை வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மலைக்கோயிலிருந்து ரொம்ப நேரம் இன்னும் சாமி தரிசனம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தைப்பூச திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம், அது மட்டும் இல்லாமல் தைப்பூச தேரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இதில் 10ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேரடியில் உள்ள தெப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெப்பத்தேர், அது மட்டும் இல்லாமல் தெப்ப மண்டபத்தில் இருக்கிற அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சிறப்பு பூஜைகள் செஞ்சு அலங்காரம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தெப்பத்தேர்லேருந்து எழுந்தறிந்து தெப்பத்திலிருந்து வளம் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அங்க இருக்கிற அறங்காவலர் குழுவினர், அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள், ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. தொடர்ந்து பழனியில் வந்து பெரிய நாயகி அம்மன் கோயிலில் பட்டாசுகள் வெடிச்சுமே வந்து வானவேடிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சியில் வந்து தைப்பூச திருநாள் வந்து முடிவடைஞ்சிருக்குது. இறங்க மாட்டாங்க.